இந்த வீடியோவில் எப்படி வந்து நாங்கள் ஒரு பட்டன் ஒன்றை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி எப்படி வந்து செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ளட்டரில் வந்து எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதில் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து main.dot என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், மெட்டீரியல் எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம், அப்புறம் ஹோம் ஸ்கொயர் ஃபோல்டர்ன்றதை கொடுத்து மேலே வந்து எப்பாரை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து எப்பாருக்கு வந்து எப்பார் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த எப்பாருக்கு வந்து நாங்கள் சாம்பிள் அண்டு கொடுத்துருக்கோம் நேம் டைட்டில். தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் பாடிக்கு வந்து சென்டராக கொடுத்துருக்குறோம், அதோட வந்து பேடிங் கொடுத்துருக்குறோம், அதோட கொலம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து சில்ட்ரன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே விசிபிலிட்டின்றதை வந்து கோல் பண்ணியிருக்கிறோம். விசிபிள் வந்து ஸோன்றதை மேலே மென்ஷன் பண்ணினதை இங்கே கொடுத்துருக்குறோம். அதோட வந்து சைல்டாக வந்து image.assertன்றதை கோல் பண்ணி image.png இமேஜ் என்ற ஃபோல்டருக்கு வந்து image.png என்ற இமேஜ் இருக்குது, அதுக்கு வந்து ஹைட்டும் வித்தும் சேஞ்ச் கொடுத்துருக்குறோம். அதோட வந்து கன்ஸ்டன்ட்டு சைட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதோட வந்து கீழே க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு இமேஜ் ஓப்பன் ஆகணும். அதே நேரத்தில் வந்து ஒன் ப்ளஸ் டெண்ட மெத்தட் செட் ஸ்டேட் இஸ் ஷோவாக இருந்தால் ஷோ நாட் ஈக்குவல் டு அந்த நேரத்தை ஷோ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஷோன்றதை வந்து அதுக்குள்ளே வந்து எழுதியிருக்கிறேன். ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவமாக இருந்தால் அந்த நாங்கள் க்ரியேட் பண்ண ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஷோன்றதை வந்து நாங்கள் விசிபிள் ஈக்குவல் டு ட்ரூன்றதை மேலே போட்டிருக்கிறோம். அதோட வந்து ஷோன்ற வேரியபிளையும் வந்து நாங்கள் மேலே வந்து கோல் பண்ணியிருக்கிறோம். பூல் ட்ரோ ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்ட்டு மேலே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து இமேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி சாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஷோன்ற பூல் வேரியபிளை இனிஷியலைட் பண்ணி அதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்ட்டு கொடுத்துரு. அதுக்குள்ளே வந்து நாங்கள் பிறகு பாடி சென்டரில் வர மாதிரி சில்ட்ரன் விசிபிலிட்டி என்ற டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த image.assertை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து இமேஜ் என்ற ஃபோல்டருக்கு வந்து image.png என்ற இமேஜ் ஃபைல் வந்து இருக்குது. தொடர்ந்து ஒரு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை கொடுத்துருக்குறோம். டெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்ட் பட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். விசிபிலிட்டி என்ற ஒரு டேக்குக்குள்ளே தான் வந்து அந்த இமேஜை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் விசிபிள் ஷோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வந்து முதல் வந்து ஷோன்றது ஃபால்ஸாக வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்குது. இப்படி வந்து டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க நாங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு ஷோன்ற பட்டன் வருது. அந்த நேரத்தில் ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணினமாக இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். இப்படி வந்து நான் க்ரியேட் பண்ண எப்பாரும் வருது. அதோட வந்து ஷோன்ற ஒரு பட்டனும் வருது. அந்த ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். இப்படி வந்து சாம்பிளாக ஒரு ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். விசிபிலிட்டிக்காண்டி ஒரு ஷோன்ற இமேஜ் வந்து ஆரம்பத்தில் வந்து மறைஞ்சிருக்கும். அந்த ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க தான் வந்து எங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க தான் அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு. ப்ரொஜெக்ட் ரன் பண்ணுவமாக இருந்தால் அந்த ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு அந்த நான் கொடுத்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க அதே முதல் வந்து ஸ்டார்ட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து மறைஞ்சிருக்கு. அந்த விசிபிலிட்டிக்கு வந்து நாங்கள் இனிஷியலைட் பண்ணிக்க ஷோன்றதை வந்து ஃபால்ஸ்ன்ட்டு இனிஷியலைட் பண்ணியிருக்கு. ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க தான் இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். விசிபிலிட்டிக்கு தான் வந்து நாங்கள் அந்த இமேஜை கொடுத்துருக்குறோம். விசிபிலிட்டிக்கு வெளியில் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் சைட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க அந்த image.png என்ற ஃபைல் வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இப்படி வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வந்து ஷோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க தான் வந்து இந்த இமேஜ் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும். நன்றி.